Namaste everyone. Myself Emma Shin from St. Stella's Metric High Secondary School and the grammar. And my registration number is 2301 and I'm from Team E Group A. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆர்கானிக்கா பண்ண ஒரு மெடிசனை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நான் என்னோட ஹேர் ஆயில் ஒரு ஹேர் ஆயில் தான் பண்ண போறேன். இது என்னன்னா டேண்ட்ரஃபை போக்குற ஒரு ஹேர் ஆயில். இது என்னென்ன பெனிஃபிட்னா நம்மளுக்கு, அதாவது அரிப்பு, தலையில ஏற்படுற அரிப்பை போக்கும். அது மட்டும் இல்லாம புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் இது குறைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வேற ஹேர் ஃபாலை குறைச்சி முடிய ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு இது உதவும். ஓகேவா? இப்போ இந்த டேண்ட்ரஃப் ஹேர் ஆயிலுக்காக நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னா, முதல்ல 1 லிட்டருக்கான சுத்தமான தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எடுக்க போற இன்கிரீடியன்ட், இது மெயின் இன்கிரீடியன்ட்னு சொல்லலாம். இது பேர் குமட்டிக்காய். சரியா? இதனோட பெனிஃபிட் என்னன்னா, இது நேச்சுரலா டேண்ட்ரஃபை போக்கும், வேற தலையில ஏற்படக்கூடிய அரிப்பு மற்றும் புழுவெட்டு, அதாவது அலபேசியா, இதையுமே இது போக்கும். அடுத்தது வேப்பிலை, அதாவது நீம் லீஃப். இது நம்ம தலையில இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கும் ஆற்றலுடையது. இது கருவேப்பிலை. இது என்ன பண்ணோம்னா நம்ம ஹேர்ல உள்ள ரூட்ஸை ஸ்ட்ராங்கா மாற்றும். இது மருதாணி இலை. இது நம்ம தலையை குளிர்ச்சியா வைக்க உதவும். அடுத்து வெந்தயம். இது நம்ம முடி உதர்வை கம்மி பண்ணும். கருஞ்சீரகம். இது நம்ம முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். ஆலோவேரா ஜெல். இது நம்ம தலையில ஏற்படக்கூடிய அரிப்பை குறைக்கும். இப்ப நான் 1 லிட்டர் அளவிலான எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நான் பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன். இனிமே நம்ம எண்ணெய் தயாரிக்கும் போது எவ்வளவு கிராமுக்கு நம்ம இதெல்லாம் எடுக்கணும், எப்படி செய்யணும்ன்றத நம்ம இனிமே பார்க்கலாம். இந்த காயை முழுசா போட முடியாது, நல்ல வெட்டி அதை சதைச்சுதான் அந்த எண்ணெய்க்கு நம்ம போட முடியும். இப்படிதான் இருக்கு இதுக்குள்ள. இப்போ இதை வெட்டுறதுக்கு எங்க அம்மா எனக்கு உதவி செய்வாங்க. இதை நான் இந்த மாதிரி நல்லா மசிச்சு இடிச்சு எடுத்துக்க போறேன். இது நேச்சுரலாவே ஒரு கசப்பு தன்மை உடைய காய். இந்த மாதிரி இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நான் இதுக்கு 5 காய் எடுத்திருக்கேன். நான் 5ஐயும் இதே மாதிரி சதைச்சு எடுக்க போறேன். இப்ப நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சட்டி இப்ப நல்லா சூடாயிடுச்சு. இப்ப இந்த 1 லிட்டர் ஆயில நம்ம அதுக்குள்ள ஊத்தலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ஸை ஒன்னொன்னா போடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி இப்ப நம்ம முதல்ல குமட்டிக்காய் தான் போட போறோம். சரியா? ஏன் நம்ம இதை முதல்ல போடணும்னா அப்படின்னா அந்த நீரெல்லாம் வத்தி வரும். இருநூறு கிராமுக்கு 1 ஸ்பூன், அப்படி பார்த்து 1 லிட்டர் எண்ணெய்க்கு நான் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெந்தயம். இப்ப அதை நான் எண்ணெயில போட போறேன். இதுவும் அதே மாதிரி தான் 200 கிராமுக்கு 1 ஸ்பூன் வச்சு 1 லிட்டர் எண்ணெய்க்கு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ கருஞ்சீரகமும் வெந்தயம் போட்டாச்சு. இப்ப இதை நல்லா கலரி விடணும். 1 லிட்டருக்கு 2 கை அளவு வேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் இப்ப எண்ணெய்க்குள்ள போட போறேன். அடுத்ததாக கருவேப்பிலை, அதே மாதிரி 2 கைப்பிடி அளவு. மருதாணியும் அதே மாதிரி 2 கைப்பிடி அளவு. இப்ப இந்த 3ஐயும் நன்றாக கலரி விடணும்.
3 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மெதுவாக இந்த எண்ணெய் கூட வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே மெதுவா கலக்கணும். இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்லா இன்கிரீடியன்ஸ்ல உள்ள அந்த சாறு வந்து இந்த எண்ணெயில கிடைக்கணும். அது கிடைக்கிற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு அதை அப்படியே நல்லா வந்து இது பண்ணுவோம். போட்ட இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து அந்த சாரெலாம் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த நுரையும் கூட வந்து அப்படியே அமர்ந்துட்டே வருது. அதனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ வந்து இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு இனிமேல் நம்ம இது வந்து ஆறின பிறகு இதை வடிகட்ட வேண்டியதான். எண்ணெய் நல்லா ஆறிட்டு அதனால நான் வந்து இது இப்போ வடிகட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறதுக்கு முன்னாடி அது எல்லாமே நல்லா அப்படி கரிஞ்சு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் குமட்டிக்காய். பார்த்தீங்களா எப்படி மாறிட்டுன்னு. இப்படி எல்லாமே நல்லா கரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து அரைச்சிட்ருக்கோம். நீங்க ஏற்கனவே எப்படி இதை நம்ம ஃபில்டர் பண்ணோம்னு பார்த்துட்டீங்க. அதாவது ஃபில்டர் பண்ணது பார்த்தாச்சு, என்ன ப்ராசஸ் பார்த்தாச்சு, என்ன இன்கிரீடியன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஃபைனல் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் இந்த ஆயிலுக்கு வந்து ஒரு வேல்யூ. இல்லைன்னா நம்ம இதை யூஸ் பண்றதுல பயனே கிடையாது. ஒரு வாரத்துல 2 இல்ல 3 வாட்டி தலைக்கு தேய்க்கணும். அதுவும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு கரெக்டா ஒரு 10 இல்ல 5 நிமிஷத்துக்கு முன்னாடி குளிக்க போயிடணும். குளிக்கும் போது ஷியக்காய் யூஸ் பண்ணணும், ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன ப்ராசஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம தனித்தனியா ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்க்கும் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ அந்த எல்லா பெனிஃபிட்டையும் நம்ம வந்து ஒரு டப்பாவுக்குள்ள நம்ம வந்து அடைச்சிருக்கோம். இப்போ டோட்டலா இங்க என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத வந்து நான் ஒரு 4 பாயிண்ட்ஸ் மாதிரி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், பெஸ்ட் ரெக்கமெண்ட் ஃபார் டேண்ட்ரஃப். ஏன்னா இதுல வந்து குமட்டிக்காய் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். நாங்களும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டேண்ட்ரஃப் வந்து எங்க வீட்டுல இருந்தவங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் அவ்வளோ கிளியர் ஆகி ஸ்கேல்ப்ல வந்து நீட்டானது காரணமே இந்த ஆயில் தான். நான் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றது வந்து டேண்ட்ரஃப். ரெண்டாவது வந்து இச்சிங், சொறி எடுக்கும் நிறைய பேருக்கு. அந்த சொறியை வந்து இது வந்து அதாவது குறைக்கும். அப்படி சொறியே இல்லாம அவங்க ஸ்கேல்ப் வந்து அப்படி ஸ்மூத்தா ஒரு நீட்டான ஒரு அன்கம்ஃபர்டபுள் அவங்களுக்கு ஃபீல் கொடுக்காது. அந்த இச்சிங் இருக்கும்போது அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலை வந்து இது குறைச்சி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும். மூணாவது வந்து புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். இது வந்து நிறைய பேர் சொல்ல கூட பயப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது வந்து நல்லா பெஸ்ட் ரெக்கமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த புழுவெட்டுக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து பெஸ்ட் ரெக்கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஒரு காமன் ப்ராப்ளம், அதாவது ஹேர் ஃபால். எல்லாருக்குமே தெரியும். இந்த இப்போ நம்ம இந்த ஆயில் யூஸ் பண்றோம்னா ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி ஹேர் ரீக்ரோத்துக்கும் வந்து இது ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம என்ன பெனிஃபிட் பார்த்தாச்சு, ப்ராசஸ், இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலி இந்த டேண்ட்ரஃப் ஹேர் ஆயிலோட இது முடிஞ்சாச்சு. கடைசியா நான் சொல்ல வேண்டியது, I thank for குமரி அறிவியல் பேரவை for giving me this wonderful opportunity. Thank you.